இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைமோட ஃபார்மட்டிங் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணல சம்டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மட்டிங் வந்து மாறிடும். உங்களுக்கு இந்த மாதிரியே நம்பர்ஸுகள் இருக்கும். அப்போ பழைய மாதிரியே கொண்டாடுறதுக்கு ஷார்ட்கட் மூலமாக எப்படி கொண்டாடுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த பாருங்க டேட் ஃபார்மெட்டில் இதை நம்ம இந்த காப்பி இதை செலெக்ஷன் பண்ணிக்கிறோம். செலெக்ஷன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த டேட் ஃபார்மெட்டை கொண்டாடுறது பார்த்தீங்கன்னா கீபோர்ட்லேருந்து Ctrl+Shift+Asஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். Ctrl+Shift+As பாருங்கள் டேட்டு வந்துருச்சுங்களா. இதே மாதிரியே டைம் ஃபார்மெட்டு இதில் பாருங்கள் 10:30 இருக்குது, 22:30 இருக்குது, 11. நீங்கள் உள்ளே இப்போ இதை ப்ரெஸ் பண்ணல மேலே பாருங்கள் உங்களுக்கு தெரியுங்களா 10:30 AM இருக்குது. ஆனால் அதே ஃபார்மெட்டில் இங்கே காமிக்க மாட்டேங்க வருங்க. இப்போ இங்கே 22:30 காமிக்க வருங்க, பிஎம்னு காமிக்க வருங்க. ஸோ நம்ம பழைய ஃபார்மெட்டை கொண்டாடுறதுக்கு இதை திரும்ப செலெக்ஷன் பண்ணிக்கிறோம். செலெக்ஷன் பண்ணிட்டு உங்கள் கீபோர்டில் இருந்து பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+Add ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள் வந்துச்சுங்களா. Ctrl+Shift+Add ப்ரெஸ் பண்ணோடனே 10:30 AM, 10:30 PM, 11 AM, 11 PM அப்படின்னு எல்லாம் மாறிடுச்சு வருங்க. இப்போ உங்களுக்கு கரண்ட் டேட்டு, கரண்ட் டைமு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுவுமே குயிக்காகவே கீபோர்டு ஷார்ட்கட் மூலமாக கொண்டாட முடியும். ஃபார்முலா மூலமாக இப்போ கொண்டாடுறதுனாலும் கொண்டாடலாம். நான் ஒன்று ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்னு பண்ணி இப்போ ஃபார்முலா மூலமாக கொண்டாடுவாங்க. கரண்ட் டேட் டைம் இந்த வரைக்கும் வந்துருச்சுங்களா. இப்போ ஃபார்முலா இல்லாமல் இந்த கரண்ட் டேட்டை கொண்டாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கீபோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா Ctrl+Semicolon இருக்கும் பாருங்கள். கீபோர்டில் எல்லுக்கு பக்கத்தில் இருக்கும் Ctrl+Semicolon. அது அப்படின்னா வந்துருச்சு பாருங்க. கரண்ட் டேட் வந்துருச்சுங்களா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நான் கரண்ட் டேட் ப்ரெஸ் பண்ணல டயத்தோடு சேர்த்து வருது பாருங்கள். ஸோ இதை நான் வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து டேட் மட்டும் வந்தால் போதுச்சுன்னா ரைட் கிளிக் பண்ணி இதை பாருங்கள் ஃபார்மட் செல்லுன்னு இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட கஸ்டம் என்னென்னு இருக்குன்னா பாருங்கள் டேட் அண்ட் ஹவர் ஃபார்மெட்டில் இருக்குது. இதை நீங்கள் மாற்றினீங்கன்னாவே போதும். அப்படி இல்லாட்டினா இந்த இடத்துல நீங்கள் இதை இரேஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் மட்டும்தான் வரும். இப்போ கரண்ட் டைம் தேவைப்படுது. அந்த கரண்ட் டைம் பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+Semicolon நமக்கு Ctrl+Shift+Semicolon பாருங்கள் கரண்ட் டைம் வந்துருச்சு. ஸோ இதுதான் நான் இப்போ வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கிருக்க டைமும், இதுதான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கிருக்க டேட்டும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.